அனைவருக்கும் வணக்கம். நான் திருமதி சி. பவித்ரா. புதினத்தின் தோற்றமும் வளர்ச்சியும் எனும் இலக்கிய வரலாறு கட்டுரையோட தோற்றம் குறித்தும் புதின இலக்கியம் குறித்தும் சென்ற காணொளியில் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக புதினத்தின் பாடுபொருள் மற்றும் புதின இலக்கியத்தின் வகைகள் குறித்து இந்த பதிவில் விரிவாக காணலாம். முதலில் புதினம் அப்படிங்கிற இலக்கிய வடிவம் நம்ம வாழ்வில் நிகழும் அன்றாட நிகழ்வுகளை மையமாக வச்சு எழுதப்படுறது. இது எந்தெந்த வகையிலெல்லாம் எழுதுகிறாங்கன்னு பார்த்தோன்னா, வரலாற்று நிகழ்வுகள், அன்றாட வாழ்க்கையில் மக்கள் சந்திக்கும் பிரச்சனைகள், சமூகத்தில் நிகழ்கின்ற அவலங்கள், மக்களின் வாழ்க்கை சூழலில் பின்பற்றப்படும் நம்பிக்கைகள், சடங்கு முறைகள், அறச்சிந்தனைகள், சான்றோர்களின் வாழ்வியல் முதலான பலவற்றை பாடுபொருளாக கொண்டு இந்த புதினம் எனும் இலக்கிய வடிவம் எழுதப்பட்டுட்டு வருது. இந்த இலக்கிய வடிவம் தொடங்கிய 19ஆம் நூற்றாண்டிலிருந்து இப்போது 21ஆம் நூற்றாண்டு வரை கிட்டத்தட்ட 140 ஆண்டுகளுக்கு மேலாகுது. இந்த 140 ஆண்டுகளுக்கு மேலான புதின இலக்கிய வரலாற்றில் புதினங்கள் பல வகைகளாக பிரிக்கப்பட்டு இப்போ இருக்கிற ஆசிரியர்களால் எழுதப்படுது. இதை எப்படியெல்லாம் பிரிக்கலாம் அப்படின்னா, வரலாற்று புதினம், துப்பறியும் புதினம், சமூக புதினங்கள், வட்டார புதினங்கள், மொழிபெயர்ப்பு புதினங்கள், தழுவல் புதினங்கள், கூட்டு புதினங்கள், குறும்புதினங்கள் அப்படின்னு புதினத்தோட வகைகளை பல்வகைகளாக பிரித்து எழுதப்படுது. இந்த வகைகளில் இன்றைய காணொளியில் நாம் துப்பறியும் புதினங்கள் குறித்தும் சமூக புதினங்கள் குறித்தும் விரிவாக பார்க்கலாம். முதலில் துப்பறியும் புதினங்கள் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் டிடெக்டிவ் நாவல்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. இந்த புதினங்கள் படிப்பவர்களுக்கு ஆவலை தூண்டுவதாகவும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்துவதாகவும் அமைகிறது. தொடக்க காலகட்டத்தில் 19ஆம் நூற்றாண்டில் மிக முக்கியமான எழுத்தாளர்கள் பலர் இந்த துப்பறியும் நாவலை ஏராளமாக எழுதினாங்க. 1901ஆம் ஆண்டு முதல் 1930-40 காலகட்டங்களில் எண்ணற்ற துப்பறியும் புதினங்கள் தமிழில் எழுதப்பட்டது. அன்றைய காலகட்டத்தில் ஆங்கிலத்தில் துப்பறியும் புதினங்கள் அதிகமாக எழுதப்பட்டது. அதை படித்த தமிழ் எழுத்தாளர்கள் ஆங்கிலத்தில் சிறப்பாக எழுதிட்டு வர்ற பல்வேறு எழுத்தாளர்களோட பாணியை பின்பற்றினாங்க. அதில் குறிப்பிடத்தக்க வகையில் ரெய்னால்ட்ஸ், தாக்கரே, ஆர்தர் கானான் டாயில் போன்றோர் குறிப்பிடத்தக்கவர்களாக இருக்காங்க. இவர்களோட நடையை பின்பற்றி தமிழில் ஆர்தர் கானான் டாயில் நாவலை தழுவி ஆரணி குப்புசாமி அப்படின்றவர் ஒரு துப்பறியும் புதினத்தை எழுதுகிறாரு. இவரை தொடர்ந்து வடுவூர் துரைசாமி ஐயங்கார், K.R. ரங்கராஜு, தமிழ்வாணன், P.D. சாமி, சுஜாதா, பட்டுக்கோட்டை பிரபாகரன், சுபா போன்ற பல்வேறு தமிழ் புதின எழுத்தாளர்கள் துப்பறியும் புதினங்களை எழுதுகிறாங்க. இதில் ஆண் படைப்பாளர்கள் மட்டும் இல்லாமல் பெண் படைப்பாளர்கள் பலர் துப்பறியும் புதினங்களை எழுதுகிறாங்க. இதை தொடர்ந்து சமூக புதினங்கள், சமூகத்தில் நிகழக்கூடிய அன்றாட வாழ்க்கை பிரச்சனைகள், அவலங்கள், மக்கள் சந்திக்கும் இன்னல்கள், மனித உரிமை மீறல் குற்றங்கள் முதலியவற்றை எடுத்துரைப்பதாக சமூக புதினங்கள் விளங்குகிறது. சமூக புதினத்தை இயற்றிய ஆசிரியர்களுள் குறிப்பிடத்தக்கவர்களாம் ஜெயகாந்தன், நா. பார்த்தசாரதி, மு. வரதராசன், கொத்தமங்கலம் சுப்பு, அகிலன் போன்றோர் விளங்குறாங்க. இவர்களது புதினங்களில் சமூக மாற்றத்திற்கு உண்டான தீர்வுகளையும் வேரோட கிடிப்பதை காண முடிகிறது. இவர்களை தொடர்ந்து கல்கியோட அலையோசை, தியாகபூமி, மகுடாபதி முதலிய புதினங்கள் எல்லாம் சமூக மாற்றத்திற்கான சிந்தனைகளை விதைக்கும் விதமாக அமைஞ்சிருக்குது. இப்படி சமூக புதினங்கள் அன்றாட வாழ்வில் நிகழும்
பலவற்றை பாடுபொருளாக கொண்டு எழுதப்பட்டிருக்கு. அடுத்து வரும் காணொளியில் மற்ற புதினங்களின் வகைகள் குறித்து காணலாம். நன்றி.